கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் பிள்ளைகளோடும் குழந்தைகளோடும் நலமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே உறுதியாய் நம்புகிறேன். நிச்சயமாய் நீங்கள் ஆள பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், நீங்களே இந்த உலகத்திலே ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். ஜெயம் கொள்ளுவதற்கென்றும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றும் ஜெயம் கொள்ளுவதற்காகவே நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில், எந்த லெவல்ல, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த ஊழியம், எந்த காரியம் செய்து கொண்டு தேவ பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் இந்த உலகத்திலே நீங்கள் ஜெயம் கொள்ளத்தான் பிறந்தவர்கள். ஜெயம் கொள்ளுவதற்கென்றே பிறந்தவர்கள் என்பதிலே மாற்றம் ஒன்றும் இல்லை. நிச்சயமாகவே இயேசுவே, இந்த இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. ஐயா, தேவனால் பிறப்பதெல்லாம் நிச்சயமாக அதிநிச்சயமாக உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தையே ஜெயிக்கும், உலகத்தையே ஜெயிக்கும். நீங்க காண்கிற, பார்க்கிற, உங்களை எதிராய் வருகிற, ஏது உங்களுக்கு சதியாய், சூனியமாய், மந்திரமாய், தந்திரமாய், கடனாய், கஷ்டமாய் வருகிற எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் என்பதில் மாற்றமே இல்லை. ஏனென்றால் இயேசுவானவரே கிறிஸ்துவென்று விசுவாசிக்கிற நீங்கள், அதனால் தான் அதிகாலை வேளையிலும் இரவு வேளைகளிலும் நடு ஜாமங்களிலும் விழித்திருந்து ஜெபிக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறபடியினாலே தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய புத்திரர்களாயிருக்கிறீர்கள். ஆகையினால் கிறிஸ்துவே, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற நீங்களே அன்றி வேறு யார் உலகத்தை ஜெயிக்கிறவன் என்று யோவான் இப்படியாக, அப்போஸ்தலனாகிய அற்புதமான அந்த தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களே ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நீங்கள் நிச்சயமாய் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும், சொந்த வாழ்க்கையிலும், சொந்த ஜீவிதத்திலும் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இன்று இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் முடிவோ சம்பூரணமாய் இருக்கும். ஆரம்பம் ஒருவேளை அற்பமும் அற்பமாய் எண்ணப்படுகிறதாகவும் அற்பமாய் பார்க்கப்படுகிறதாகவும் இருக்கலாம், ஆனால் உங்கள் முடிவோ, ஐயா, அந்த முடிவு எப்போ வரும்னு கேட்கிறீங்களா? அந்த முடிவெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை என்று உங்களுக்கு அவர் பெயர் சூட்டி விட்டாரே, அந்த புத்திர சுவிகாரத்தை தந்து விட்டாரே, அந்த அதிகாரம் எல்லாவற்றையும் அவரோடு உடன் சுதந்திரராகும்படி, தேவனுடைய சுதந்திரராகும்படி, அவருடைய சொந்த பிள்ளைகளாகும்படி உங்களை அவர் தெரிந்து கொண்டு முன்குறித்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தாமல் இருப்பது எப்படி? ஆதலினால் அந்த காரியம் எல்லாம் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. வருகிற சோதனைகளை தேவ பிள்ளைகள் எப்படி நாம் மேற்கொள்ளுகிறோம், எப்படி சமாளிக்கிறோம், சோதனைகளிலே இருந்து எப்படி ஜெயம் எடுக்கிறோம் என்பதை குறித்துதான் இன்று தியானித்து, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி மகத்துவமான வெற்றிகள் வருகின்றன என்பதை குறித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை இது. நிச்சயமாக இது உங்களை ஜெயம் கொள்ள செய்யும். எத்தனை சோதனைகள் உங்களை சூழ வந்தாலும் சரி, எத்தனை சோதனைகளிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, ஐயா, சகிக்க முடியாத சோதனை உங்களை சுற்றிலும் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். யாக்கோபு 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, என் சகோதரரே. பாருங்க, யாக்கோபு எடுத்த எடுப்புல 2ஆம் வசனத்திலே சொல்றாரு, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, ஐயா, பலவிதமான சோதனை, தாங்க முடியாத சோதனை, ஐயா, சகிக்க முடியாத சோதனைகளும் எங்களை உபத்திரவங்களும் சூழ்ந்திருக்கிறது. அதிலே அகப்படும் பொழுது என்ன செய்யலாம் என்று கேட்கிறீர்களா? 12ஆம் வசனத்திலே இப்படியாக
இப்படியாக சொல்லுகிறார். அற்புதமான ஒரு காரியம் இங்கே சொல்லுகிறார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஐயா, உங்க விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அது என்னையா விசுவாச பரீட்சை? ஐயா, அது என்ன பொறுமையை உண்டு பண்ணும்? அதற்கு ஏன் நாங்கள் இந்த சோதிக்கப்படும் பொழுது மிகுந்த சந்தோஷமாய் எப்படி எண்ண முடியும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. உங்க விசுவாசமானது சோதிக்கப்படும் பொழுது, ஐயா, விசுவாசத்தின் பரீட்சையானது அது சோதிக்கப்படும் பொழுது அது என்னையான்னு கேட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க விசுவாசம் இருக்குத, இந்த விசுவாசத்தை கொண்டுதான் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும். உலகத்தை மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிற, உங்களோடு இருக்கிற, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சோதனைகளையும் நெருக்கடிகளையும் எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் ஜெயம் கொள்ளுவதற்கு இந்த விசுவாசமே உங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கும். ஓ மைட்டி காட், நன்றாக கவனியுங்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த விசுவாசம் எப்படி விலையேற பெற்றது பாருங்கள். இந்த விசுவாசம் பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொன்னை காட்டிலும் ஐயா, தங்கம் வெள்ளி பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீங்கள் சுத்த பொன்னாக விளங்குவீர்கள். இந்த விசுவாசம் அன்பு தேவ பிள்ளைகளே பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றது. ஆதலினால் அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அதற்கு எதிரான சோதனைகளும் வேதனைகளும் உங்களை சூழ்ந்து வருகிற எல்லா சோதனைகளையும் அவைகள் உங்களுக்கு பொறுமையையும் மகா மேன்மையையும் மகத்துவமான வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் என்று நம்முடைய யாக்கோபு இப்படியாய் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுகிறார். மாத்திரமல்ல, பாருங்கள் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரையா பாக்கியவான்? சோதனையை சகிக்கிற மனிதன் கர்த்தரால் பாக்கியவான் என்று சொல்லி அழைக்கப்படுவான், மனிதர்களால் அல்ல. தேவனால் பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிற மனிதன் இந்த உலகமே அவனை பாக்கியவான் என்று சொல்லுகிற நாட்கள் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோதனையை சகிக்கிறபடியினால் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். அது என்ன நடக்கும்? அப்பொழுது நீங்கள் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். மைட்டி காட், இதில் எத்தனை அற்புதமான காரியம் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆதலினால் உங்களுக்கு விரோதமாய் எதிராய் வருகிற எந்த சோதனைகளை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எத்தனை உபத்திரவங்கள் பாடுகள் உங்களை சூழ நின்று கொண்டிருந்தாலும் அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த சோதனைகளுக்கு அடுத்தபடியாய், இந்த சோதனைகளுக்கு அடுத்தாற் போல சோதனைகளை தொடர்ந்து வரும் மகா மகிமையான வெற்றிகளை நினைவிலே கொள்ளுங்கள். அந்த மகா பெரிய வெற்றிகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்று நம்புங்கள். முதலாவது வருகிற இந்த சோதனைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய வெற்றிகளை கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். அதனால் எந்த சோதனை வந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டிய காரியம் இருக்கிறது. 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நன்றாக கவனியுங்கள். பலவிதமான சோதனைகளிலே நீங்கள் அகப்பட்டு துக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். பரவாயில்லை, கவலைப்படாதிருங்கள். இந்த சோதனைகளை நீங்கள் சகிக்கிற பொழுதுதான் பாக்கியவான்களாய் எண்ணப்படுவீர்கள். இந்த சோதனைகளை சகிக்கிற பொழுதுதான் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறீர்கள். உங்க குடும்பத்தில், சொந்த வாழ்க்கையில, சொந்த ஜீவிதத்தில், ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய கையின் பிரயாசங்கள், தொழிலிலே, எதிலே உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் சரி, இவைகளை பற்றி அஞ்சாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை தான் மனிதர்கள் உங்கள் சோதனையான வேதனையான வேளைகளிலே உங்களை தாறுமாறாக பேசினாலும் சரி,
எத்தனையோ பேர் உங்களை அவமானமாக அல்லது கேவலமாக பேசினாலும் சரி, நீங்கள் வெட்கப்பட்டு போகும் வகையிலே அநேக இடங்களிலே காரியங்கள் நடந்தாலும் சரி, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் நம்புகிறவர், நீங்கள் விசுவாசிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, அவர் நீதி செய்கிற தேவன், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை புத்திரர்களாக எண்ணி அவர் நடத்துகிறபடியினாலே நீங்கள் சிட்சிக்கப்படுகிறீர்கள், சோதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு யோபு சொன்னது போலவே சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள். ஐயா, இருந்த எல்லாவற்றையும், மகா பெரிய கனத்தை, மேன்மையை, மகிமையை, மகா பெரிய சொத்துக்களை, சுகங்களை எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் அந்த யோபு திரும்ப பெற்றுக் கொண்டது போலவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்காய் இரட்டத்தனையான பலன் காத்துக் கொண்டிருக்கிறது. சிலர் நாளத்தனையாய் ஏழத்தனையாய் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். 1 கொரிந்தியர் 10:13 பவுலடியார் சொல்லுகிறது போல, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் படுகிற பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகளிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஐயா, அவர் உங்கள் தகப்பன், உங்கள் அன்பின் பிதா, உங்கள் இரக்கமுள்ள தேவன். ஓ மைட்டி காட், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எங்கயா உண்மை உள்ளவராயிருக்கிறார் கேட்டீங்கன்னா, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடாதபடி பாதுகாக்கிறவரும், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமலும் உங்களை பாதுகாக்கிறார். மாத்திரமல்ல, சோதனையோடு சோதனையை தாங்கி செல்லும், தப்பி செல்லும், தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தரே உண்டு பண்ணுவார். இது எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, உலகத்தாருக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் ஒருவேளை அவர்களை அழித்து விடலாம், நாசமாக்கி விடலாம், ஒருவேளை அவர்களை தோற்று போக செய்யலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு வருகிறதில்லை. ஆனால் இந்த சோதனைகள் வருகிறது தேவ பிள்ளைகளுக்கோ புறஜாதிகளுக்கு நடக்கிறது போல, அல்லது தேவனை அறியாத ஜனங்களுக்கு நடக்கிறது போல மரணம், தோல்வி, அவமானம், கடன், அழிவு என்று வருகிறதில்லை. ஏனென்றால் கர்த்தரே இந்த சோதனைகளில் இருந்து உங்களை தப்பிச் செல்லும்படியான போக்கையும் அவரே உண்டாக்குவார். நீங்கள் இந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு அதிலிருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் கர்த்தரே உண்டு பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆச்சரியமும் அதிசயமுமாய் பார்ப்பார்கள். ஐயா, இந்த குடும்பம், இந்த சகோதரி, இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்பொழுதோ அழிந்து போவார்கள், இவர்கள் எல்லாம் இனி எழும்பவே முடியாது என்றல்லவா நினைத்தோம். இவர்கள் தடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்றல்லவா நினைத்தோம். இவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் போவார்கள் என்றல்லவா நினைத்தோம். இந்த குடும்பம், இந்த சகோதரியும் இவள் பிள்ளையும் இனி இவர்கள் எழும்ப போவதே இல்லை என்றல்லவா நினைத்தோம். இப்படியாய் வளர்ந்து விட்டார்களே, இப்படியாய் தீர்க்கால்களின் ஓரங்களில் உள்ள, நதியோரங்களில் உள்ள அலரி செடிகளை போன்று இவர்கள் வளர்ந்திருக்கிறார்களே, எப்படி என்று அவர்கள் ஆட்சியப்படுவார்கள். எப்படி இவர்கள் புது பலனோடு கழுகுகளை போல இறக்கைகளை அடித்து, இவளும் இவளுடைய பிள்ளைகளும் அவனும் அவனுடைய பிள்ளைகளும் இப்படியாய் பறப்பதின் காரணம் என்ன, காரியம் என்ன, அதன் ரகசியம் என்ன என்று எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நடக்கிற மகிமையான மாற்றமான காரியங்களை காண்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் எல்லோரும் இது என்ன, இது என்ன அதிசயம் என்று பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள், இது சாதாரண விஷயம் அல்ல, இவளுடைய மகன், இவளுடைய மகன், இவளுடைய மகள் இப்படியாய் மாறிவிட்டார்களா, இவர்கள் தான் இந்த வீட்டை கட்டினார்களா, இவர்கள் தான் இப்படி இருக்கிறார்களா, இவர்கள் தான் இப்படி சபையிலும் சங்கத்திலும் நல்ல பிள்ளைகளாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் வளர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்கிறார்களா, எப்படி இவைகள் எல்லாம் ஆனது, பயங்கரமாக இருக்கிறதே என்று ஜனங்கள்
கண்களை பார்க்க வைக்கிற கர்த்தர் நிச்சயமாய் எல்லோர் கண்களையும் கண்கள் எல்லாம் அகல விரியும்படியாய், அவர்கள் கண்கள் எல்லாம் அகல விரிந்து ஆச்சரியக்குறியாய் உங்களை பார்க்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். நீங்கள் ஒருவேளை மத்தேயு 6:13 கர்த்தர் சொல்லிக் கொடுத்தது போல, ஐயா எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமே இன்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நீங்கள் ஜெபிக்கலாம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. என் தெய்வமே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று கேட்கலாம். ஆனாலும் சோதிக்கப்படுவது நல்லது. நீங்கள் சோதிக்கப்பட்டால் சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள். சோதிக்கப்பட்டால் நீங்கள் சோதிக்கப்பட்டு உபத்திரவப்படும் பொழுது தாவீது சொன்னது போலவே கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஆண்டவரிடமே வந்து சோதனைக்காரன் பல்வேறு காரியங்களை பேசினானே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் எத்தனையாய் அவன் அதிகமாய் சோதிக்க, நம்மை சோதிக்கவும் நம்மை நிச்சயமாய் அவன் நம்மோடு உபத்திரவங்களையும் வேதனைகளையும் இடரல்களையும் கொண்டு போட்டு ஒருவேளை உங்களை அவன் சோதிக்கலாம். கவலைப்படாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் உங்களுக்கு திராணிக்கு முன்பாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதே இல்லை. நிச்சயமாய் இடம் கொடுப்பதில்லை. சோதனையில் இருந்து உங்களுக்கு தப்பிச் செல்லும் போக்கையும் உண்டு பண்ணுவார். உபாகமம் 4:34 மற்றும் 7:19, 29:3 பகுதிகளிலே பார்த்தீர்களே ஆனால் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளும் அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கண்ணார கண்டார்கள் தேவ பிள்ளைகள். மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்கள் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனாகி கர்த்தரே அதை நடத்தி கர்த்தரே அதை நிர்மூலமாக்கி அவர்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை வெளிப்பட பண்ணினார், விடுதலை பண்ணினார். அதுபோலவே இன்று எத்தனை பெரிய பயங்கரமான சோதனைகளும் அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆச்சரியமும் அதிசயமுமாய் நீங்கள் பல்வேறு உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் அகப்பட்டிருந்தாலும் சரி, நிச்சயமான ஒரு காரியத்தை நன்றாக மனதிலே கொள்ளுங்கள். இந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் சகித்து வரும் பொழுது நிச்சயமாய் சுத்த பொன்னாய் விளங்குவீர்கள். மாத்திரமல்ல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தரே சொல்லி உங்களை நிச்சயமாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் வழி நடத்தி அவரே உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். எவ்வகையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பலவிதமான சோதனைகளிலே அகப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இன்று இந்த இரவு ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, இவர்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை, ஆமென், இந்த சோதனைகள் எல்லாம் இவர்களுக்கு பொறுமையை, நல்ல குணங்களை, ஆவியின் கனிகளை இவர்களில் இருந்து புறப்பட செய்யும். ஐயா, இந்த சோதனைகள் எல்லாம் இவர்களுக்கு மகா பெரிய வெற்றிகளை உண்டு பண்ணும். இந்த சோதனைகள் எல்லாம் இவர்களுக்கு சாதனையின் படிக்கட்டுகளாய் அமைகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. இவர்கள் படுகிற பாடுகளும் பிரயாசங்களும் இந்த சோதனைகள் எல்லாம் இவர்களை உயர உயர பறக்கச் செய்கிற அற்புதமான சாதனையின் படிக்கட்டுகள் என்பது நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இவர்களை பாக்கியவான்களாய் மாற்றுவதற்காய் திராணிக்கு மிஞ்சி இவர்கள் சோதிக்கப்படாதபடிக்கு சோதனையை இருந்து தப்பிச் செல்லும் போக்கையும் தெய்வமே நீரே உண்டு பண்ணுகிறதற்காக, உண்டு பண்ண வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுது துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் ஐயா, நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டாலும், பல்வேறு காரியங்களிலே தேவ அனுக்கிரகத்தோடு சந்தோஷப்பட்டாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலாலே துக்கப்பட்டு துயரப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஐயா, இவர்களும் இவருடைய குடும்ப வாழ்க்கையும் கை பிரயாசங்கள், இவருடைய ஊழியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் உண்மையுள்ளவராயிருந்து ஐயா, உம்முடைய பிள்ளைகளின் பிரயாசங்கள், உம்முடைய பிள்ளைகள் பாடுகள், வேலைகள், உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களையும்
தண்ணீரையும் நீர் உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர் சுவாமி. விரைவாய் அதிவிரைவாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா நீண்ட காலம் சோதிக்கப்பட்டு சோதனையிலும் வேதனையிலும் அமிழ்ந்து போகாதபடி, சோதனையிலும் வேதனையிலும் நிர்மூலமாகி போகாதபடி இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் உமக்கென்று நல்ல சாட்சிகளாய் எழும்பி எரிந்து பிரகாசிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாழ்க்கையை இழந்து நிற்கிற பிள்ளைகள், துன்பத்தோடும் துயரத்தோடும் நிற்கிற பிள்ளைகள், குடும்பத்திலே பல்வேறு குழப்பங்களும் ஆபத்துகளும் சிக்கல்களிலும் நிறைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லா பேருக்கும் ஆமென். பல்வேறு பேர் ஐயா பண நெருக்கடிகள், கடன்கள், கஷ்டங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், அவமானங்கள், வறுமை, வியாதி என்று கடனும் கஷ்டமும் என்று பல்வேறு உபத்திரவங்களிலே இருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போகாதபடி, ஒருவரும் தொலைந்து போகாதபடி தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தேவனாகி கர்த்தருடைய தயவும் இறங்கி வரும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, தேவ அனுக்கிரகம் கடந்து வருவதாக, உடைய பிள்ளைகள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் இவர்கள் பெற்றோரோடு பிள்ளைகளோடும் ஐயா சங்கத்தோடும் சபைகளோடும் வாழ்ந்து வளர்ந்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழும்படியாய் இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சோதனைகளையும் இவர்களுடைய எதிர்கால சாதனையின் படிக்கட்டுகளாய் இவர்கள் நினைத்து முன்னேறி 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 கர்த்தரை முன்வைத்தே ஓடுகிற பிள்ளைகளாய் தாவீதரசன் சொன்னது போல நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன், ஆதலினால் அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னபடியே நாங்களும் என் அன்பு சகோதர சகோதரிகளும் எங்கும் எதிலும் எப்பொழுதும் அசைக்கப்படாதபடி தேவ அனுக்கிரகத்தோடு வாழும்படியாய் கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள், இந்த எல்லா சோதனைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாப்பார். நிச்சயமாய் இந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விட்டுப்பட்டு பாதுகாக்கப்படும் பொழுது இரட்டத்தனையான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை மாத்திரமல்ல, நீங்கள் நிச்சயமாய் சோதனையை சகிக்கிற பொழுது பாக்கியவான்களாய் எண்ணப்படுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சோதனை, இந்த விசுவாசம் அது பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிறது. ஐயா, இந்த சோதனை, உங்கள் வாழ்க்கையிலே வருகிற இந்த சோதனைகள் எல்லாம் உங்களை சாதனையாளர்களாய் மாற்றுகிற படிக்கட்டுகள் என்பதை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற அவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை வளர்த்து வாழ வைத்து வாழ்ந்து சிறந்திருக்க செய்வார்.